Hello friends, welcome to our channel Suvat Nisha. இன்னைக்கு நாம ஒரு அழகான patches எப்படி ரெடி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி patches நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸ்ல கூட உங்களால ஈஸியா டிசைன் பண்ண முடியும். சிம்பிளான டிசைன்ல இருந்து எவ்வளவு கிராண்டான டிசைன் கூட இந்த patches வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து embroidery frame எடுத்துக்கிறேன். இந்த frame embroidery போடுறதுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி patches ரெடி பண்றதுக்கும் fabric paintingக்கும் இன்னும் ஈஸியா இருக்கும். நான் அதை இனி வர வீடியோஸ்ல சொல்லி தரேன். பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து கிழியாம பொறுமையா நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணனும். சிசர், ஃபேப்ரிக் க்ளூ. நம்ம ஃபேப்ரிக்ல எது ஒட்டுறதா இருந்தாலும் இந்த க்ளூ யூஸ் பண்ணி தான் ஒட்டணும். ஈஸியா ஸ்டிக் ஆயிடும். பால் செயின் எடுத்துக்கிறேன். இதுவும் எல்லா கலர்ஸ்லயுமே வந்து அவைலபிளா இருக்கு. திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கான்ட்ராஸ்டா சாரிக்கோ பிளவுஸ்க்கோ என்ன கலர் வேணுமோ நீங்க அந்த கலர் ஸ்டோன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதே ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டோன் செயின் எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து எல்லா சைஸ்லயுமே எல்லா கலர்ஸ்லயுமே வந்து அவைலபிளா இருக்கு. பேப்பர் கேன்வாஸ் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் க்ளூ இருக்கும், அந்த பக்கம் ஷைனிங்கா சாஃப்டா இருக்கும். பேக் சைட் பாத்தீங்கன்னா பிளெயினா இருக்கும். நம்ம பிளெயினா இருக்க சைட்ல வந்து பேட்சஸ் ரெடி பண்ண போறோம். பாருங்க, இந்த மாதிரி ஷைனா க்ளூ இருக்க சைடு வந்து பேக் சைடுல விட்டுறணும். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம பிளவுஸ்ல வந்து ஒட்டும் போது ஸ்டிக் ஆகும். நான் வந்து இப்போ க்ளூ அப்ளை பண்ணி அந்த திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்ட போறேன். பாருங்க, இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணா போதும், அது ஸ்டிக் ஆயிடும். ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே நடுவில் ஒரு 1 இன்ச்சாவது கேப் விட்டாதான் வந்து அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து மீட்டர் செயின்லாம் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நான் வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோனும் ஒட்டிக்கிறேன். பாருங்க, இது ஒட்டியாச்சு. இது ட்ரை ஆகிறதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை சுற்றி வந்து நம்ம பால் செயின்லாம் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து பால் செயினை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் 4 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 ஸ்டோன்லயுமே நான் வந்து அதை சுத்தி கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். பாருங்க, லைட்டா பிரஸ் பண்ணா போதும். பாருங்க, இது ஸ்டிக் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்க்கும் ஒட்டிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டோன் செயின் ஒட்ட போறோம். அதே மாதிரி நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டோன் செயினையும் அதே மெத்தட்ல வந்து ஒட்டணும். பாருங்க, இந்த மாதிரி மேலே வச்சு பிரஸ் பண்ணிட்டே வந்தோம்னா அது ஸ்டிக் ஆயிடும். பாருங்க, இது ஸ்டிக் ஆயிடுச்சு. இதே மாதிரி ரவுண்ட் ஷேப் பேட்சும் நம்ம ரெடி பண்றோம். பாருங்க, லைட்டா பிரஸ் பண்ணிட்டே வந்தோம்னா அது ஸ்டிக் ஆயிடும். நமக்கு எக்ஸஸா 1-2 ஸ்டோன் இருந்தா அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபைனலா இதை வந்து நல்லா பிரஸ் பண்ணி விட்டுப்போம், நல்லா ஸ்டிக் ஆயிடும். இப்போ எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வந்து எடுத்துடுறேன். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பேட்சஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு அழகான ஒரு பேட்சஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதிகமாக நம்ம கோல்டன் கலர் பேட்ச் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லா சாரிக்குமே வந்து காமனாக கோல்டன் கலர் வந்து மேட்ச் ஆகும். பாருங்க, நமக்கு எல்லா பேட்சஸுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த பேட்சஸை வச்சு நான் ஒரு பிளவுஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் இது. டிசைனிங்கே பண்ண தெரியாதவங்க கூட இந்த மாதிரி பேட்சஸை வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அவங்க ஓன் பிளவுஸை வந்து நல்லா ஒரு ஒர்க் பண்ணிக்க முடியும். பாருங்க, நான் வந்து ஸ்லீவ் அண்ட் நெக்குக்கும் வந்து நான் இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், அதுக்கு மேலே வந்து பால் செயின் ஒட்டியிருக்கேன். ட்ரை ஆன பிறகு ஊசி நூல் வச்சு தைச்சிட்டேன். பாருங்க, எனக்கு வந்து கோல்டன் கலர் பார்டர் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்லீவுக்கு வந்து கோல்டன் கலர் பேட்ச் ஒட்டியிருக்கேன். உங்கள் சாரீ பிளவுஸ்க்கு என்ன கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கோ அந்த கலர் பேட்சஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்குது, நிறைய கலர்ஸில் இருக்குது, நிறைய ஷேப்பில் கூட இருக்குது.
ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ காஸ்ட் அதிகமாக கொடுத்து நீங்கள் ரெடிமேடாக ஒரு பேச்சஸ் வாங்கினாலும் அது ஒரு வாஷ்லேயே வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் தனியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அருந்து வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.